இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, என் அருமையான மகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பேர் ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. ஜபத்தோடு வார்த்தையோடு இந்த நாளை துவக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் அப்படியே துவக்குங்க. வாழ்ந்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து மேன்மையை பெற்று உங்களுடைய நல்ல நல்ல நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்ற, அடுத்த நிலை அடைய வேண்டும் என்ற, அபார உயர்வுகள் அடைய வேண்டும் என்ற வாஞ்சைகள் உங்களுக்கு இருக்கிறது. நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை விரும்பக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கணுங்க. நம்ம கிட்ட சில குறைபாடுகள் இருக்கும். குறைகள் இல்லாத மனுஷங்க யாருமே இல்லை இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிதானிச்சு நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, குறைகள் என்ன, அதை சரிப்படுத்தி அதை சரி பார்த்து நம்ம சீர்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சூப்பரா அடைய வேண்டிய வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருவோங்க. நிறைய நல்ல குணலட்சணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். நல்ல மனசு நம்ம கிட்ட இருக்கும். ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருப்போம், விசுவாசிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்களா இருப்போம். நல்ல நல்ல குணலட்சணங்களை நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் நீங்க இந்த காலையில தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க என்னதான் எடுத்துக்கிட்டாலும் சின்ன, ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு இல்லைங்க, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம அதை ரொம்ப அலட்சியப்படுத்தும். இதெல்லாம் ஒரு குறையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆனா அந்த சின்ன சின்ன குறைகளை நம்ம கரெக்ஷன் பண்ண விட்டுறக்கூடாது. அதை நாம் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு நம்மளால போயிட முடியும். ஒரு முறை ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வாலிபன், நல்ல படிச்ச பையன், ரொம்ப திறமைசாலி, நல்ல பேச்சு திறன். அவன் ஒரு பெரிய போஸ்டிங்காக அவன் ஒரு கம்பெனியை நாடினான். ஒரு பெரிய போஸ்டிங் உள்ள ஒரு வேலை, ஒரு வேகன்சி. அந்த வேலையை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ அவன் அட்டன் பண்ணான். அப்ப அவன் அட்டன் பண்ணும் பொழுது அங்கிருந்ததான உயர் அதிகாரிகள் அவனிடத்துல பல கேள்விகளை கேட்டார்கள். அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அற்புதமா ஆன்சர் பண்ணான். அந்த உயர் அதிகாரிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அற்புதமான அற்புதமான பையனா இருக்கிறானே, இப்படிப்பட்டவன் தான் நம்ம கம்பெனிக்கு வேணும்னு சொல்லிட்டு, சரிப்பா நாங்க ஒன்னு எடுத்துக்கிறோம், ஆனா நீ வந்ததுல இருந்து இந்த ரூம்ல ஒரு ஸ்மெல் வருது. அது எங்கிருந்து வருது, ஏன் வருது, எதுக்கு வருது நாங்க ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம். ஆனா உன்கிட்ட இருந்து வரா மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன் உன்கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டான். அந்த உயரதிகாரிகள் கேட்ட உடனே அந்த இன்டர்வியூ வந்திருந்தான் இல்லையா, அந்த பையன் சொன்னா, சார் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் நான் இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய சாக்ஸ், அந்த சாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்தது, அது சரியாக வாஷ் கூட பண்ணலை. நான் அந்த சாக்ஸை போட்டுட்டு வந்துட்டேன். அந்த சாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் போடும்போதே எனக்கு அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தது, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். அதுலேருந்து தான் சார் அந்த ஸ்மெல் வருது அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான். அப்போ அந்த உயரதிகாரிகள் சொன்னாங்க, நீ ரொம்ப சூப்பர்ப்பா, ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுற, நல்லா படிச்சிருக்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டு ஒன்று இருக்கு, நாளைக்கு நீ வந்து அட்டென்ட் பண்ணு, ஆனால் அந்த சாக்ஸை நீ போட்டுட்டு வந்துடாத அப்படின்னு உயர் அதிகாரிகள் சொன்னாங்க. அவனும் ஓகே சார், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நெக்ஸ்ட் டே செகண்ட் ரவுண்ட். இப்போ அவன்கிட்ட அநேக கேள்விகள் கேட்கப்பட்டது. அவனும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணான். ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக அந்த இன்டர்வியூ போச்சு. அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே என்ன நிகழ்ந்தது என்றால், அந்த அதிகாரி வந்து கேட்குறார், கொஸ்டின் கேட்குறார், கேள்வி கேட்குறார். அதாவது நீ நேற்று வந்து நிறைய சொன்ன, நிறைய வந்து நீ வந்து பேசின,
எனக்கு உன்னை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ இன்னைக்கு நீ வந்திருக்க, எனக்கு நீ பேசின விதம், நீ சொன்ன ஆன்சர், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நேற்று நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஒரு ஸ்மெல் வந்ததுன்னு. அதே ஸ்மெல் இப்போவும் வருது. ஏன் இப்போ அந்த ஸ்மெல் வருது? உன் காலை பார்த்தாலும் நீ அந்த சாக்ஸை போட்டு வந்த மாதிரி தெரியல, ஆனால் உன்கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஆன்சர் பண்ணானா, இல்லை சார், அந்த சாக்ஸை நேற்று நான் வீட்டில் போயிட்டு கழட்டிட்டு போட்டேன். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் கிளம்பி வரும்பொழுது எனக்கு அந்த சாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்ஸ் சார். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த சாக்ஸை எடுத்து என் பேக்கெட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் சார். அந்த சாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு அவன் சொன்னானா. அந்த சாக்ஸ் வந்து தான் சார் இது மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. உடனே உயரதிகாரிகளுக்கு இவனை திட்டுறதா, கோபப்படுறதா, இவன் என்ன மனநிலை பாதிக்கப்பட்ட பையனா ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. ஆனா ரொம்ப சிறந்த பதில்லாம் சொல்றான், நல்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். அவங்க சொன்னாங்க, தம்பி ஓகே, நாளைக்கு 3rd ரவுண்ட் இருக்கு, ஃபைனல் ரவுண்டு, அதுல நீ ஜெயிச்சிட்டினா இந்த வேலை உனக்கு கிடைச்சிரும். ஆனா தப்பி தவறி தெரியாம இந்த சாக்ஸை நீ எடுத்துட்டு வந்தினா என்னதான் கரெக்டா ஆன்சர் பண்ணாலும் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு அவனை சொல்லி அனுப்பிட்டாங்க. மறுநாள் 3rd ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு அவன் வரான். 3வது ரவுண்டில் அவங்க பல கேள்விகள் கேட்குறாங்க. அவனை ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க, நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவன் ஆள் நல்லா இருக்கான், ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அழகாக ஆன்சர் பண்ணுறான், நல்லா படிச்சிருக்கான், எல்லா குவாலிட்டியும் ஏறக்குறைய 99 மார்க் போட்டாங்க, எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் இப்போ 3வது நாள்லையும் அவன் மேல இருந்து ஒரு ஸ்மெல் வருது. இப்போ அந்த உயர் அதிகாரிகள் கேட்குறாங்க, எல்லாம் ஓகே, 99% இன்டர்வியூவில் நீ ஜெயிச்சிட்ட, ஒரே ஒரு சந்தேகம், கடந்த 2 நாட்கள் வந்த அதே ஸ்மெல் உன் மேலே வருது, என்ன காரணம்? அப்போ அவன் சொன்னான், சார் என்னை மன்னிச்சிருங்க சார், என்னை ஏற்றுக்கோங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், அந்த சாக்ஸ் இல்லாமல் என்னால் வாழ முடியாது சார், அந்த சாக்ஸ் இல்லாமல் நான் இருக்க முடியாது சார், இன்னைக்கு 3வது நாள் அந்த சாக்ஸை என் பேகுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார், அதான் சார் நாற்றம் அடிக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. அந்த உயரதிகாரிகள் சொன்னாங்க, நீ எவ்வளவு அழகா இருந்தாலும், நீ எவ்வளவு திறமை உன்கிட்ட இருந்தாலும், நீ ரொம்ப நல்ல டீக்கா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணாலும், கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீ ஆன்சர் பண்ணாலும், உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திறமையும் எங்களுக்கு பிடிச்சு போயிருந்தாலும், உன் மூலமா எங்க கம்பெனிக்கு லாபமே கிடைச்சாலும், இந்த ஒரு விஷயம், அந்த நாற்றம் பிடிச்ச விஷயம், அந்த மோசமான ஒரு விஷயம், ஆனா சின்ன விஷயம், அதை விடுறதுக்கு உனக்கு மனசுல இல்லையா, அதனால உன்னை எங்க கம்பெனியில ஏத்துக்க முடியாது, நாங்க உன்னை டிஸ்மிஸ் பண்றோம், உனக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டாங்களாம். பார்த்தீர்களா? ஒரு வேடிக்கை போல இந்த கதை இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். நீங்கள் நல்ல பிள்ளைகள், ஒழுக்கமான பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், ஆனா ஏதோ ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம், கெட்ட சவகாசம், நாற்றம் பிடிச்ச ஒரு தொடர்பு, விட முடியாத ஒரு சுபாவம், தேவையில்லாத ஒரு விஷயம், அதை பிடிச்சு வச்சிருப்பீங்க, அதை விடவே மாட்டீங்க. அந்த ஒரு சின்ன பொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க விடாததுனால 99% நீங்க பர்ஃபெக்டா இருந்தாலும் உங்க வாழ்க்கை அது நாசம் பண்ணிரும், அது பாதிச்சிரும், அது உங்களை ஒண்ணும் இல்லாம செஞ்சிரும். இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளை, எனக்கு தெரிந்த ஒரு ஐயா இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா ஒரே ஒரு சின்ன பழக்கம் என்னன்னா, பொடி போடுவார். அவர் பாருங்க, அதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கிறார் லைஃப்ல. இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, ஒரு பெரிய பாவமா? சில பேர் பாருங்க, ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாங்க, ஒரே ஒரு சின்ன பழக்கம், ஸ்மோக் பண்றாங்க. ஒரு கெட்ட பழக்கம் இல்லைங்க, எப்பயாச்சும் வருஷத்துக்கு 1 முறை 2 முறை சும்மா லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. எந்த கெட்ட பழக்கம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எப்பயாச்சும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஊருக்கு போயிட்டு தேவையில்லாத சவகாசத்துல ஈடுபட்டுட்டு வர்றதுங்க. எப்பயாச்சும் ஏதாச்சும் இப்படியாச்சும் அப்படியாச்சும்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த பழக்கத்துக்குள்ள போயிட்டு தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்வார்கள். என் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தையே கெட்டு போக பண்ணுமா. ஒரு பொல்லாத சுபாவம், ஒரு பொல்லாத நடக்கை, ஒரு பொல்லாத விஷயம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையை பாதிச்சிடும்.
ஆகவே விட வேண்டியதை விட்டு தள்ளுங்கள். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன விஷயம், சின்ன பொல்லாத விஷயம், அதை விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாம இருக்கலாம். அதை விட்டு பாருங்க. 100% ஜெயத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் எடுப்பீர்கள், வெற்றி காண்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய நல்நோக்கம் நிறைவேற நான் விசேஷமாக ஜெபிக்க போகிற இந்த நேரத்தில் இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு மகள் ஆராதனா, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஜே பிரபுதாஸ், சிஸ்டர் பி ஜீவிதா தம்பதியார், இவங்களுக்காக நாம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. செத்த ஈக்கள் நல்ல தைலத்தை, பரிமள தைலத்தை, நல்ல நறுமணமான தைலத்தை, ரொம்ப விலை கிரயம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பெரும் மதிப்புக்குரிய ஒரு தைலத்தை ஒரு சின்ன செத்துப்போன ஈ கெட்டு போக செய்து விடுமே. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இடத்துல நல்ல குவாலிட்டி, நல்ல குணம், நல்ல சுபாவம் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சுபாவம், ஒரு சின்ன கெட்ட பழக்கம், ஒரு விட முடியாத சின்ன சுபாவம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு சின்ன தவறான நடத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே அது குற்ற உணர்வுக்குள் தள்ளி, தாழ்வு மனப்பான்மை உணர்வுக்குள் தள்ளி, தகாத மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி வியாகுலப்படுத்தக்கூடியதா இருக்குமேயானால் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் விட வேண்டியதை விட்டு தள்ளி வாழ்வில் அபார நிலை அடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இன்றைய உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் 100% ஜெயம் உண்டாக வேண்டும் என தேவனே உடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வலக்கரம் நீட்டி நீர்த்தாமே உடைய பிள்ளைகளை தொட்டு ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பான தெய்வம், அருமையான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என அன்பும் நேசமும் பிரியமும் பாசமுமான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.